ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஆந்திராவில் ஏற்கனவே இந்த படம் 100 கோடி வசூலை நோக்கி போயிருக்க கூலி திரைப்படம் ஹிந்தி பாக்ஸ் ஆஃபீஸ் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 50 கோடி தாண்டியாச்சு. வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 500 கோடி தாண்டி போயின்னு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 175 கோடி தாண்டி போயின்னு இருக்குது. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது கர்நாடகாவில் பார்த்தினாக்கா இந்த படம் 50 கோடி தொடப்போகுதுங்க இன்றைக்கி. ஸோ 50 கோடின்றது ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். அது நம்ம ரஜினி சார் தான் எப்போதுமே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை உடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா தலைவர் தான் செய்வார். அந்த வகையில் இந்த முறையும் பார்த்தினாக்கா கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த ஒரு சம்பவம் மீண்டும் பார்த்தினாக்கா நடக்க போகுதுங்க. ஸோ அதை இன்றைக்கி வந்து நிகழ்த்தி காட்டிடுவார் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்து எனக்கு கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடி தாண்டக்கூடிய படங்கள்னு பார்த்தினாக்கா ரஜினி சாரோட படங்கள் மட்டும்தான் அதில் இருக்குது. அதில் மீண்டும் பார்த்தினாக்கா 3வது முறையாக கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் கூலி திரைப்படம் அந்த சாதனை பண்ணுது. ஆல்ரெடி ஜெயிலர் 2.0 இந்த படங்கள் தான் டாப்பில் இருக்குது. இப்போ 3வது முறையாக இந்த கூலி திரைப்படம். அடுத்தது பார்த்தினாக்கா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஹைப்பு பயங்கரமாக ஏறிட்டு போயிட்டுருக்குங்க. ஸோ முக்கியமான புக்கிங் வெப்சைட்லலாம் இப்போவே இந்த படத்தோடைய அப்கமிங் லிஸ்ட்டில் வந்து இந்த படத்தை சேர்த்துருக்காங்க. அதில் ஐமேக்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் வந்து இப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான திரையரங்களுடைய வெப்சைட்லலாம் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு இப்போவே அதிகமாகிடுச்சு அப்படி தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வந்து நடிகை வித்யா பாலன் அவர்கள் வந்து நடிக்க போகிறாங்க. அவங்க வந்து கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட போர்ஷன்ஸாக வர செப்டம்பர் மாதம் ரஜினி சார் நடிக்கக்கூடிய காட்சிகளோட அவங்களோட போர்ஷன்ஸையும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு ஆல்ரெடி எஸ். சூர்யா அவர்களோட போர்ஷன்ஸ் வர செப்டம்பர் மாதத்தில் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்த நிலையில் இவங்களும் இந்த டீமில் இணையிறாங்க அப்படின்ற லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ரஜினி சாரோடைய அந்த லேட்டஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் பார்த்தினாக்கா இப்போ மீண்டும் பார்த்தினாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கசி விட்ருக்காங்க. ஆல்ரெடி எடுக்கப்பட்ட காட்சிகளுடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் தான் இது. பார்க்கும் போது தலைவர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, வேறு லெவலில் இருக்கிறாருங்க.